ஹாய், வணக்கம். இந்த பாடசாலையில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில், எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த பாடசாலையில் பக்கத்தால் போகின்ற பொழுது எங்களை அறியாமலே ஏதோ ஒரு உணர்வு எங்களை தூண்டும். இந்த பாடசாலைக்குள்ள ஒருக்கா போய் இந்த பாடசாலையில் இருந்து திருப்பியும் அந்த நாட்கள் வராதான்னு சொல்லி கட்டாயம் எல்லாற்ற மனசுலையும் அந்த எண்ணம் இருக்குது. சரி, அப்படி எண்ணி போட்டுத்தான் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செய்கிறோம், ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் பழைய நினைவுகளை மீட்டி பார்க்குற மாதிரி சில ஞாபகங்களை எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டோம். எல்லாரும் அதே நினைவுகளோடையும் அதே சின்ன பிள்ளைத்தனங்களோடையும் இன்றைக்கும் இருக்கிறதுன்றது ஒரு மறக்க முடியாத உண்மையாகவே நினைவுகள் தான். நாங்கள் படித்த கடைசி வகுப்பறை, அந்த வகுப்பறையில் ஒவ்வொரு ஆசிரியரும் எங்களை எழுப்பிவிட்டு கேள்வி கேட்டு அடித்த ஞாபகங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் திருப்பி எங்களை ஞாபகப்படுத்த வச்சுது. இப்படி எல்லா மாணவர்களுக்கும் அல்லது இன்றைக்கு இருக்கிற ஏதோ பெரிய யோப்பில் இருந்தாலும் தங்கண்ட பள்ளிக்கூடத்துக்கு போய்க்க தாங்கள் ஒரு மாணவர்கள் தான் என்பதனை ஞாபகப்படுத்துறதில் இந்த பாடசாலைகள் என்றும் மறக்க முடியாத நினைவுகள். இப்படி உங்களுக்கும் பாடசாலை நினைவுகள் பாடசாலை பக்கத்தில் போகின்ற பொழுது வருகின்றதென்றால் எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அப்படியே மீண்டும் பழைய வேலைகளுக்கு அவரவர் கிளம்ப வலிக்கிட்டாச்சு. இதான லைஃப். இருக்கின்ற பொழுது பாடசாலை காலத்தை பிரயோசனப்படுத்துங்க. மதிலேறி போன காலங்கள், பாடசாலை இல்லாத எத்தனையோ பேர் இதில் நிற்கிறார்கள். மதிலேறி வீட்டை போயிடுவாங்க. அவங்களை சமாளிக்கிறதுக்கு திருப்பி அவங்க போய் சொல்லுவாங்க. இப்படியே நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருவர்களின் நினைவிலையும் தாங்கள் படித்த பாடசாலை என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு தங்களை அறியாமலே ஒரு உணர்வு என்றும் நினைவுகளாகவே இருக்கின்றது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கும் இப்படியான நினைவுகள் இருந்து என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக பாடசாலை நாட்களில் நீங்கள் மறக்க முடியாது வச்சிருக்கிற நினைவை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.